இப்படி பண்றா அது கூட தெரியல. ஏய் வா புண்ணி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. சூப்பர், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஒரு நிமிஷம். ஏய் கம்முனு இரு. சாக்லேட்ரா? சாக்லேட். ஐ டேக் மச்சான் 2. தேங்க் யூ. எடுத்துக்கங்க. ஏய் ஓட மார்னிங்னா சாரி. தினா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டது இல்லைன்னா பிரியாணி வாங்கி தரலான்னு நினச்சேன். அது ஆக்சுவலா காலையில் சாப்பிட்டது. இப்போ போலாமா? இப்போ போலாமா? சாரி தீனா. எதுக்கு சாரி? என்னால தானே உனக்கு இப்படி எல்லாம். இதெல்லாம் சர்வசாதாரணமான மேட்டர் பூனி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாதுல்ல உனக்கு. இந்த பையன் ஆளில் கூப்பிட்டு வந்துட்டான். நம்ம காலேஜ் கிரவுண்டு தான். ரவுண்டு கட்டானுங்க 10 பேர் ஒத்தனை உள்ளியே அப்படியே தெத்தி அடிச்சோம்ல. அப்படியே மிரண்டு போய் தலை சாரி தலை ஆள் தெரியாமல் கூப்பிட்டு வந்த தலை அப்படின்னா எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. இனிமேலாம் கவலைப்படாத, அந்த பையன் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நம்மளாம் கெத்து பூனி, சப்ப பையன். எல்லாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு சிரிக்கிற? கிரவுண்ட்ல தானே? ஆமா, நான் பார்த்த உங்கெத்த. ஐயோ அட்டை. பண்ணுது இங்க பாத்தியா? என்ன யாருக்கு இது சொல்லு? நான் வாங்கி கொடுத்தது தானே? ஆமா. நீயே வச்சுருக்க? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ஞாபகமா ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுப்பேன். பிடிச்சவங்க? அப்பெல்லாம் என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமே. இப்போ விட அப்போ இருக்கிற தீனாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிக்கிற ஸ்டைலாக தொங்கிக்கினேன் ஹீரோ மாதிரி என்னை பார்க்க ட்ரை பண்ணுவியே, சூப்பராக இருக்கும். உன் கூட பேசணும் பழகணும் அப்படிலாம் ஆசையாக இருக்கும். ஆனால் பயமாக இருக்கும். அப்போ நான் சின்ன பொண்ணுல்ல. ஆமாம், பார்த்ததுக்கே லவ் லெட்டர் எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் நான் பேசியிருந்தேன் வீட்டுக்கு வந்து பொண்ணே கேட்டிருப்பேன். அப்பெல்லாம் உன் ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ ஏன் இப்படி பொறிக்க மாதிரி ஆயிட்டா? நல்லாவே இல்லை. அப்போ எவ்வளோ நல்ல பையனாக இருந்த, இப்பவும் இருக்கிறிய. எனக்கு பிடிக்கவே இல்லை. வாண்ணா கட்டிங்க. ஆமாண்ணா. இதோ முடிஞ்சிச்சு, 2 நிமிஷம் உட்காருண்ணா. சரி. எங்க போற உட்கார். ஏன் பாட்டி நிறுத்தி விட்டாய்? உன் இசையற்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாய். பாட்டி எப்ப நான் கேட்கலாம் வந்தேன். யோ நீ ஏன் போயிருந்த எவ்வளோ நேரம்? சாப்பிட வேண்டாம்பா. எவ்வளோ நேரம் சாப்பிடுவேன்? என்ன காலைல இருந்து சாப்பிட கூடாதா? 2 மணி நேரம் 3 நேரம் சாப்பிடுவோம். நீ ஆயா கஸ்டமர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க. வா வந்து முடி வெட்டு, நான் வீடு வரையும் போய்ட்டு வந்துடுறேன். நான் பழப்பியாது. காலைல இருந்து சாப்பிட கூட விட மாட்டேன்றான். சாப்பிட்டு தானே சம்பாதிக்கிறான். சரிதானே? இல்லை பரவாயில்ல, நான் நாளைக்கு வரேன்.
என்னப்பா கட்டிங்க உங்களுக்கு? ஆமாண்ணா. என்னப்பா ஸ்டைல் வெட்டின உனக்கு? அந்த ஃபோட்டோ பாரு, இந்த ஃபோட்டோ பாரு, என்ன ஸ்டைல் ஒன்றுன்னு பார்த்துக்க. அப்புறம் வெட்டின பிறகு அது இல்லை இதுலன்னு சொல்லக்கூடாது. ம் ஃபோட்டோவில் இருக்கிறாம்மாண்ணா. என்னப்பா நீயா இது? ஆமாண்ணா. நல்லா இருக்கிறிய. ஏய் சூப்பரா இருக்குதுப்பா, தலைவர் ரஜினி மாதிரி இருக்கிறிய. கட்டிங் இதே மாதிரி வெட்டணுமாப்பா? இதே மாதிரி வெட்டணுமாப்பா? பார்த்துண்ணா மெதுவாண்ணா. செம்மையா இருக்கிறப்பா. என்ன இது? ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. பாருங்க சூப்பரா இருக்கிறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. என்ன பண்ண ஒண்ணு? சரிப்பா விஜய் மாதிரியே வெட்டவா? இப்போ நல்லா இருக்குதியா, சூப்பராக இருக்குதியா. இப்படி கொந்தி வச்சுக்கிறானா? என்ன மச்சான் சும்மா விட்டா? அந்த கோவத்துக்கு மூஞ்சி மேலேயே குத்திருப்பேன் மாமா. உன் வயசு இருக்கும், அதான் சும்மா விட்டேன். என்ன தான் நீ பட்டணத்தில் போய் வெட்டினாலும் கடைசியில் அந்த மாமா கிட்ட தான் மச்சான் வரணும். எப்பா எந்த கழுதுற உனக்கு முடி வெட்டினது? அடச்சி போய் முதல்ல மொட்டடி. படிக்கிற புள்ளிக்கு எப்படி வெட்டிக்கிறான் பாரு. வெட்டணும் அவனை. மூஞ்சி கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. என்னடா ட்ரெஸ் இது? நேரோ டைப்பு கேவலமா இருக்குது. பல கிளம்பு காத்து விட்டோம். போல தல வணக்கம் தல. தல வணக்கம் தல. கேண்டீன்ல தான இருக்கேன். என்ன விஷயம்? ஏய் ஏய் பால் போடுறே. போனி பால் போடு. டேய் ஏய் தீனா. கைய கொடு தீனா. கைய கொடு. கைய கொடு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு தீனா. உன் ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நல்லா இருக்கு. குட்டி பையன் மாதிரி அழகா இருக்கிற. இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். ஓகே தீனா, நான் வரேன். நான் தலை கலக்குற செம்ம சூப்பரா ஆயிட்ட சான்ஸே இல்ல போ.